தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாவடை ஊறுகாய் எப்படி போடுறது பற்றி தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க. காம்போட கட் பண்ணி வச்சுக்கிறேன். காம்பு இல்லைன்னா உங்களுக்கு மாங்காய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இதெல்லாம் நான் காம்போட நறுக்கி அலம்பி நல்லா ஈரம் இல்லாமல் உணர்த்தி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை ஒரு பீங்கான் பாத்திரத்துலையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலையோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் சேர்த்துட்டேன். இப்போ மாவுடு ஒரு இதில் சேர்த்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ மாவுடு. அதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி அளவு, இந்த கை அளவில் எடுத்து உப்பு, கல் உப்பு தான் சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்படியே நல்லா குளிக்கிடலாம். இப்போது விளக்கெண்ணெய் சேர்க்க போகிறேன். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரியே விளக்கெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் தான் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இது வெயில் காலத்துக்கு சூடு இருக்கும் இல்லைங்களா, எல்லா பக்கமும் பரவுற மாதிரியே நம்ம இதை போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா மாங்காயில் எல்லாமே அது போட்டாகணும். நல்லா கமகமன் வாசனை பாருங்கள். எல்லாத்துலேயும் போட்டாகணும் விளக்கெண்ணெய். பாருங்கள், எல்லா பக்கத்துலேயும் உங்களுக்கு விளக்கெண்ணெய் போட்டாயிடுச்சு. இப்போ இதை 1 வாரம் வச்சுருப்போம். தண்ணி நல்லா விடணும். அப்பப்போ நம்ம குலுக்கி விட்டால் போதும். இப்போ வடுமாங்காய் இருக்கட்டும், ஒரு 3 டேஸ் கழித்து பார்க்கலாம். மாங்காய் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேங்க. இன்னும் ஒரு 3 நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். போட்டு 5 நாள் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி எடுத்துடலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு வெந்தயம் 2 ஸ்பூனு, கடுகு ஒரு 1/4 கப்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காரப்பொடி, தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நான் வடுமாங்காய் 1 கிலோ தாங்க வாங்கியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை கூட்டியும் குறைச்சியும் 1/2 கப் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் 1/4 கப்பு கொஞ்சம் அதுலேயே மிச்சம் வச்சுருக்கேன். நல்லா இதுலேயே கரைச்சி கொடுத்துக்கோங்க. இப்போது மாவடுகளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மரக்கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி தான் இருப்பான்னு தண்ணியில் இப்போது நம்ம கலந்தாச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வடுமாங்காய் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு வெள்ளை துணி போட்டு
அப்படியே ஏடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா போதுங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை துணி யூஸ் பண்ணாத துணி எடுத்து கிச்சனுக்கு இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஏடு கட்டி வச்சிட்டா போதுங்க. அப்பப்போ குளிக்கணும், வெயில் தேவையில்லை இதுக்கு, நம்ம நிழலாட வச்சிட்டா போதும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான மாவடு அதை வச்சு ஒரு வடுவாங்க, சூப்பரான காம்பினேஷன். நேற்று நம்ம ரெடி பண்ணது எவ்வளோ இதுவாக சூப்பராக, அடியில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு. சூப்பராக வடுமாங்காய் ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக உங்களுக்கு தண்ணி இன்னும் நிறைய விட்டுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.